இங்க எஸ்ஐயா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் வருது. என்னன்னா, அந்த ஊர் எம்எல்ஏ வீட்டு மரத்துல தொங்கிட்டு இருந்தா 2 பலாப்பழத்தை காணுமாங்க. அதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கேஸ் வந்திருக்கு. பலாப்பழத்துக்கலாமா கேஸ்ன்னு பார்த்தா அது சாதாரண பழம் இல்லையா, மலேசியன் இம்போர்ட்டாம். லோக்கல்ல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதான். அதுல ஊறுகாய் செஞ்சு தரேன்ட்டு கட்சியில உள்ள ஏதோ ஒரு பெரிய ஆளுக்கு எம்எல்ஏ வாக்கு கொடுத்திருக்காரு. அது மூலமா மந்திரி போஸ்ட் கிடைக்க சிபாரிசு பண்ணுவாராம் அந்த பெரிய கை. அதுக்குதான் இவ்வளவு பெரிய அக்கப்போரு. இருந்தாலும் ஹீரோயினும் பலாப்பழம் தானே அசால்ட்டா இல்லாம சீரியஸா விசாரணைய ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருந்த கான்ஸ்டபிளும், ஏன் மேடம் என்னோட நேனோ காரை காணும்னு சொன்னனே, அதுக்கு கூட நீங்க இவ்ளோ ஆர்வம் காட்டல என்று சொல்ல, நீ லஞ்சம் வாங்கி தானே கார் வாங்கின, அதான் அப்படி போயிடுச்சுட்டு ஹீரோயினும் கவுண்டரை கொடுக்குறா. எம்எல்ஏ வீட்டுல உள்ள எல்லாரையும் விசாரிச்சதுல தோட்டக்கார மேலதான் லைட்டா சந்தேகம் வருது. அதனால அவனை தேடினா அவனே வாண்டடா வந்து அவனோட பொண்ணை காணும்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவனை பிடிச்சி விசாரிச்சதுல அவன் அந்த பழத்தை திருடுல இருந்து தெரிய வருது. இப்ப அந்த பொண்ணையும் காணும், பழத்தையும் காணும். சோ பழத்தை அந்த பொண்ணு தான் திருடிருப்பான்ட்டு பிரஸ் மீட்ல இன்டர்வியூ கொடுக்குறா ஹீரோயின். பலாப்பழத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பொண்ணை ஒரு கும்பல் விற்கிறதுக்காக நேனோ கார்ல கடத்திட்டு போனது தெரிய வருது. சிசிடிவில செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த கார் நம்ம கான்ஸ்டபிளோட காணாம போன கார்னு. திருடின கார்லயே பொண்ணையும் கடத்திருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு க்ளூவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கான்ஸ்டபிளும் அவர் காரை கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் காரை ஆசையா பாத்துட்டு இருக்கும்போது அங்க நடந்துட்டு இருந்த ஃபைட்ல ஒருத்தர் அந்த கார் மேலேயே பொத்துன்னு விழுவான். அதுல காரும் சல்லி சல்லியா நொறுங்கிடுது. கை கேட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு பாவம். பொண்ணெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. அந்த பலாப்பழம் எங்கன்னா ஆச்சுன்னு பார்த்தா ஒரு கேங் அதை திருடி இருக்கானுங்க. வேற யாரு, நம்ம வானர படைகள் தான்.